மோடி தலைமையிலான 10 ஆண்டுகால பாஜகவின் ஆட்சி காலத்தில் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நாட்டு பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்டுகால பாஜகவின் ஆட்சி காலத்தில் அனைத்திலும் தோல்வி, சொன்னது அனைத்தும் பொய். 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாஜகவின் தேர்தல் வாக்குறுதி என்ன? ஆண்டுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக சொன்ன பாஜகவினுடைய நிலை இன்றைக்கு என்ன? எத்தனை இளைஞர்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள்? கருப்பு பணத்தை ஒழித்து ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவோம் என்று சொன்னார்களே, எங்கே? யாருக்காவது இதுவரை 1 பைசா செலுத்தியிருக்கின்றார்களா? நாடு முழுவதும் 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்களே, எங்கே? மதுரையில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய நிலை இன்றைக்கு என்ன? ஒரே ஒரு செங்கல்லை வைத்துவிட்டு இன்றைக்கு பாஜக தேர்தலுக்காக ஒரு நாடகத்தை நடத்துகின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கூட மாநில அரசுகளுக்கு எந்த நிதியும் வழங்காமல் புறக்கணித்து வஞ்சித்து வருகின்றது. விவசாயிகளுடைய வேளாண் துறை, பொருளாதாரம், விலைவாசி உயர்வு என அனைத்திலும் பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்திலும் தோல்வி, சொன்னது அனைத்தும் பொய். இந்த நாட்டு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை. மாநில அரசுகள், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் குறுக்கு வழியில், கொல்லைப்புறம் வழியாக அவர்களிடம் குதிரை பேரம் பேசி ஆட்சியை கலைக்கின்ற வகையில்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகளை ஈடியை விட்டு மிரட்டுகின்ற பணியைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் விட்டு பாஜகவின் ஒன்றிய அரசு நாட்டு மக்களுக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வகையில்தான் இவருடைய இந்த 10 ஆண்டுகால ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முடிவு கட்டத்தான் இந்திய கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து வரப்போகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவை இந்த நாட்டிலிருந்து வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம்.